ஹாய் ஆல், வெல்கம் டு வேதாந்த் பார்த்திபன் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயை வந்து வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து எண்ணெயை சேர்த்துக்கிறோம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா சுக்காவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து நல்லா அந்த கலரில் வெடிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். 4ஆக வெட்டி போட்டிருக்கோம். நிறைய வெங்காயம் சேர்த்தோன்னா சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதில் சேர்த்துருக்கோம். அதையும் வந்து நல்லா நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். ஸோ இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூளுப்பு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான தூளுப்பு மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ திருப்பி நம்ம நல்லா வதக்குறோம் உப்பு கலர்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள், இது மட்டும்தான் ஒரே மசாலா. ஸோ நல்லா நிறைய ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் சேர்த்துருக்கோம் இதில். இதை வந்து நல்லா வெங்காயத்தில் படுற மாதிரி கலந்து விடணும். அப்போ தான் வந்து வெங்காயத்துக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஷார்ட்ஸில் வந்து மட்டன் குழம்பு வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த மட்டன் குழம்பு வச்சு இறக்குறோம் பார்த்திங்களா, அதில் தேங்காய், சோம்பு அதை சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மட்டன் ஸ்டாக் வந்து ஒரு 2 கரண்டி எடுத்து இந்த ஆனியனோடு சேர்த்துட்டு அதோடு நம்ம வேக வச்ச கறி இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து இதில் போட்டுடுறோம். எலும்பு கறியை மட்டும் குழம்புக்கு விட்டுட்டு மீதி வந்து அந்த ஃப்ளஷ்ஷாக இருக்க மாதிரியான எல்லா கறியும் எடுத்து அப்படியே இதில் போட்டுடுறோம் வடித்து. ஸோ குழம்பு மேலே கொஞ்சம் வந்தாலும் அது நம்ம சுக்காவில் வந்து நல்லா சுருண்டுரும். ஸோ இங்கே பாருங்கள், கறி எல்லாம் எடுத்து போட்டாச்சு. கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு அந்த குழம்பு ஸ்டாக், மட்டன் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லையா, இது வந்து நம்ம நல்லா ட்ரை ஆக வரைக்கும் விடணும். ஸோ இந்த மாதிரி பரட்டி விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து பெப்பர் நல்லா தூக்கலாக நிறைய போடணும். அப்போ தான் சுக்காவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க பார்த்திங்களா நான் எவ்வளோ பெப்பர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி மிளகாத்தூள் போட்டிருப்போம். அதோட லாஸ்ட்டாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பெப்பரை நல்லா நிறைய போட்டு கொத்தமல்லி தூளை வந்துட்டு தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும். இந்த மாதிரி நல்லா போலான்னு இருக்கணும் கறி. ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சுக்கா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பெப்பர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எம்மியாக சூப்பராக குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.